மண்ணளந்த தாளாளா தன்குடந்த நகராளா வரையெடுத்த தோளாளா என்றனக்கோர் துணையாளன் ஆகாயே. ஆழ்வார் திருக்குழந்தை ஆறாவது பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறார். மண்ணளந்த திருவடி உடையவனே, மலையையே எடுத்த தோள்கள் படைத்தவனே, என்று எனக்கு அவற்றை செய்து காட்டப் போகிறாய், என்று எனக்காக அனுகிரகிக்கப் போகிறாய். அந்த மலைக்கு கீழே கூடிய அனைத்து குழந்தைகளையும் காத்தாய். அவர்களோட கூடியிருக்க வேணுங்கிறது நமக்கு ஆசை. அந்த அனுபவத்தை கொடுக்க மாட்டாயா? எப்ப நம்ம ரட்சிக்க வருவாய் என்று ஆழ்வார் கேட்டார். பெருமாள் திரும்ப கேட்கிறார், என்றோ திரிக்கிரமாவதாரம் பண்ணினோம் தாவி அளந்தோம், என்றோ கிருஷ்ணாவதாரம் பண்ணினோம் குன்றை குடையாக பிடித்தோம். ஆனால் நீர் இருப்பதோ கலியுகத்திலே, நம்மிடத்தில் அதெல்லாத்தையும் திரும்ப பண்ணி காட்ட சொல்றீரா என்று பெருமான் கேட்க, திருமங்கியாழ்வார் பதில் சொல்றார், நான் திரும்ப பண்ணி காட்டுன்னு சொல்லலை, திருவிக்கிரமாவதாரம் திரும்ப பண்ணுன்னு சொல்லலை. ஆனால் அன்று உலகத்தை தாவி அளந்தாயே, அந்த அளந்த திருவடிகளை காட்டு சேவிச்சுக்கிறேன்னு சொல்றேன். அன்னைக்கு கோவர்தன மலையை குடையாக பிடித்தாயே, அந்த பிடித்த தோள்களை காட்டு சேவித்துக் கொள்ளுகிறேன்னு சொல்றேன். திரும்ப பிடிச்சு காட்டுன்னு சொல்லலை, திரும்ப அளந்து காட்டுன்னு சொல்லலை. ஆனால் அந்த அளந்த திருவடிகளையும் தூக்கி பிடித்த தோள்களையும் எனக்கு காட்டலாம் அல்லவா? ஓ, அதை பார்த்தா என்ன தெரிஞ்சுப்பீர்னா, அந்த காலில் அடையாளம் இருக்கும், உலகளந்ததற்கு, கைகள் அடையாளம் இருக்கும், அதே கோவர்தனத்தை தூக்கி பிடித்ததற்கு. ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார், வெற்ப ஒன்னெடுத்து ஒர்க்கமென்னியே நிற்கும் அம்மான் சேர் கற்பன் வைகலே. ஓரொரு நாளும் நான் ஒருத்தரை பத்தி படிக்க போறேன்னா அது கோவர்தன கிரிதாரியான கண்ணனை பற்றித்தான். ஏனெனில் புயலுரு வரமழை பொழிதரா மணிநிறை மயலுரு வரகுட எடுவிய நெடியவர். திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளை பத்தி திருமங்கியாழ்வார் ஒரு பாசுரம் பாடுறார். இந்த பாசுரம் வாயில நுழையறதே ரொம்ப நெருடலா இருக்கும். வியமுட விடையின உடதரமட மகள் குயமிட தடவரை அகலமதுடையவர் என்று தொடங்குகிற 10 பாசுரங்கள். அதுல சாதிக்கிறார், புயலொரு வரமழை பொழிதரா மணிநிறை. வரை மழை, கல் மழை, புயலொரு வரமழை, ஒரே புயல் அடிக்கிறா போலே வரமழை பொழிதர. பெருமாள் அதற்கு எதிர்த்து எதை எடுக்கணும்? இப்போ ஏன் சாதாரண கொடை எடுக்க கூடாதா? கல்லை எதற்கு குடையாக எடுக்கணும்னால் அவன் கல்லையே பொழிந்தான் அல்லவா? அதற்கு எதிர் கல்லாலேயே குன்றெடுப்போம், குடையாக பிடிப்போம். ஒன்று. இரண்டாவது, இந்த குழந்தைகளை என்ன நம்ப வச்சிருக்கார்? கோவர்தனம் தான் காக்கும்னுட்டு. அப்ப கோவர்தனத்தை தூக்கி பிடிச்சாத்தானே இதுதான் நமக்கு காப்பாளுங்கிறத மக்கள் தெரிஞ்சுப்பார். அதற்காகத்தான் புயலுரு வரமழை பொழிதர மணிநிறை மயலுரு வரகுடை எடுவிய நெடியவர். மயலுரு நாம பார்த்தாலே கண்ணை ஈர்க்க வல்ல மையல் பெருக வைக்கிற அழகான குடை. அந்த குன்றத்தை குடையாக பிடித்தான். கல்லெடுத்து கண்மாறி காத்தாய் என்னும் என்று திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். கல்லையை எடுத்தார், கல்மாறி பொழுவதை காத்தான் எம்பெருமான். ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார், திருமானிட்ட கைகளால தூக்கினானே, கை ரொம்ப வாடிப்படுத்தோம், தோல்லாம் ரொம்ப வலிச்சு போயிருக்குமோன்னார். செப்பாடுடைய திருமாலவன் தன் செந்தாமரை கல் விரல் 5 செப்பாடுடைய நல்ல செப்பம் நேர்மையுடையவனான திருமால் தம்முடைய 5 விரல்களை சேர்க்கிறார். செந்தாமரை கை விரல் 5 மடுத்து மணி நெடுந்தோள் கூம்பாக காம்பாக கொடுத்து. மணி நெடுந்தோள் கண்ணனுடைய திருக்கைகள் எல்லாம் தாமரை இருக்காப்பலே, இந்த கை தாமரையை போலே, கைவண்ணன் தாமரை, வாய் கமலம் போலும், அப்ப கைகளே தாமரை. இந்த 5 விரல்களும் தாமரை இதழ்களாட்டம் இருக்கான். அதை எப்படி கூம்பா கொடுக்கிறார். அப்ப இது ஒரு தாமரையாட்டம் இருக்கா? அதுல ஒரு விரல் எப்படி பிடிச்சு விட்டாரா? அந்த தாமரைக்கு காம்பு வேணும் இல்லையோ, தன்னுடைய தோள்களையே தாமரைக்கு காம்பாக கொடுத்தாரா? மடுத்து மணி நெடுந்தோள் காம்பாக கொடுத்து கவித்த மலை. அப்ப மலையை மேல கவிச்சுட்டார். கை விரல்கள்லாம் வலி கண்டு போயிருக்குமா? கண்ணனுக்கு அதெல்லாம் இந்த விரல் நுனியில இருக்கிற நகங்கள்லாம் கிழிஞ்சு பேர்ந்து போயிருக்காதுன்னா மற்றொரு பாசுரத்துல சொல்றார், கொடியேறு செந்தாமரை கை விரல்கள் கோலமும் அழிந்திட வாடிச்சில. அந்த விரல்களுடைய கோலம் அழகு அழியவே இல்லை, அதுல இருக்கிற சாப்பு மாறவே இல்லை, வாடி போகவே இல்லை. வடிவேறு திருவுகிர் திருவுகிர் நொந்து நில மணிவண்ண மலையும் ஓர் சம்பிரதன். இது என்ன வியப்பு! மணிவண்ணன் மலையை தூக்கி பிடிச்சிருக்கிறத பார்த்தா கைக்கு ஒரு கட்டமுமே வரலையே. தோள்கள்லாம் வலி எடுத்து போயிருக்காதா? கை விரல்கள்லாம் ரொம்ப நொந்து போயிருக்காதா? சகச்சவையல்னு செவந்து போயிருக்காதா? கண்ணி போயிருக்காரு, அத்தம் கட்டிக்காதான்னா
ஒண்ணுமே பண்ணல. முசுக்கணங்கள் முதுகிற் பெய்து தம்முடைய குட்டன்களை கொம்பேற்று பிளந்து குதிபயிற்றும் கோவர்த்தனம். குரங்கு ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு எப்படி தாவணும், ஒரு மரத்தின் கிளையில இருந்து இன்னொரு மரத்துக்கு எப்படி தாவணும்னு ட்ரெயின் பண்றதாம். இந்த ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கு. அதுகள் கூட அசையல. ஆனா அந்த வேகத்தோட கண்ணன் திரும்ப பிடிச்சானோ இல்லையோ, அது அப்படியே எங்கேயிருந்து குதித்தது, கண்ணன் தோல்ல குதிச்சுட்டு திருவடியில போய் நின்றுதான். ஆக முசுக்கணங்கள் எல்லாம் தம்முடைய குட்டன்களை தன் முதுகிலே ஏற்றி ஆங்கும் ஆங்கும் செய்யக்கூடிய அழகான கோவர்த்தன மலை. மலையையே தூக்கி கவித்தான், குன்றை குடையாக பிடித்தான். அனைத்து மக்களும் மலைக்கு கீழே வந்து நின்றுட்டா. அப்ப வீட்சமானோ ததாவத்ரின் சப்தாகம் நாச்சலத் பதாது நிர்யாத தியஜத திராசம் கோபாக சஸ்திரீ தனாத்மகாக உபாரகம் வாத வருஷம் யுதப்பிராயாச்ச நிர்மக்னாக. எல்லாருக்கும் நாம இப்ப வெளியில இருந்து கட்டப்படுறதை விட உள்ள வந்து விடலாம் அப்படின்னு வந்தா பெரிய ஆபத்து வந்ததுன்னு பயந்துட்டு தானே வந்தா. ஒரே வெள்ளக்காடா இருக்கேன்னு. ஆனா கண்ணன் தூக்கிட்டு இருக்கிற மலைக்கு கீழே நின்னாலும் இல்லையோ, இது எவ்வளவு சௌக்கியமா இருக்கு, இது எத்தனை சுகமா இருக்குன்னா, இது இப்படியே பெஞ்சுட்டே இருக்கலாம், இவர் இப்படியே தூக்கிட்டே இருக்கலாம், நாம கீழே நின்றுட்டே இருக்கலாம் போட்டுருக்கேன், இதை விட்டுட்டு வெளியில போகவே வேண்டாம் போட்டுருக்கு என்று எல்லாரும் சொல்ற அளவுக்கு நினைச்சு போச்சு. அப்போ எல்லா குழந்தைகளும் பார்த்துட்டு இருக்கா, கைகள் நொந்து போகாதா, இவர் இப்படி தூக்கி பிடிச்சுட்டு இருக்காரு, யாரா இருக்குங்கிற கேள்வி வந்துச்சு. இவன் மனுஷன் தானா, நம்மோட கூட இருக்கிற 7 வயசு பிள்ளை தானா, அயம் சப்தஹாயனோ பாலகா சோழசூழ் குன்றெடுத்தாய் சொல்லு. சோழர்கள் சூழ்ந்திருக்கிற குன்றத்தை ஒரு 7 வயசு பிள்ளை தூக்கி பிடிச்சுக்க முடியுமா? இது ரொம்ப வியப்பா இருக்கே. ஒரு பிள்ளை திடீர்னு கேட்டான், நீ தேவனா யக்ஷனா ராட்சசனா கந்தர்வனா, யார் உண்மையை சொல்லு. கண்ணனுக்கு தூக்கி வாரி போட்டது. நம்ம பாட்டுக்கு இந்த பிள்ளைகளோட மனுஷ பிள்ளையா விளையாடிட்டு இருக்கோம். என்ன யாரோ தம் குட்ட வெளிப்படுத்திடுவான் போட்டுக்கு. நான் தேவனும் அல்ல மனிதனும் அல்ல, நான் தேவனும் அல்ல யக்ஷனும் அல்ல ராட்சசனும் அல்ல, அகம்வோ பாந்தவோ ஜாதா, நான் உங்களுக்குள்ள ஒத்தனா பிறந்திருக்கிற உறவுக்காரன், நான் உங்களுக்குள்ள ஒத்த இருக்கிற மனுஷன். இதை மட்டும் நீங்க மறுத்துட்டு என்னை பிரிச்சு தேவன் கந்தர்வன் ஏதான்னு சொல்ல போனேள், இப்ப தூக்கி பிடிச்சுட்டு இருக்கிற மலையை சடக்குன்னு கீழே வச்சிருவேன். இப்ப ஒத்துக்கிறடா இல்லையாண்ணா? சரின்னு குழந்தைகள் எல்லாம் ஏற்றுனோம். நாங்க ஏன் மறு பேச்சு பேச போறோம்? நீ நம்மோடையே இரு, நம்மோடையே நாம் ஆடுகன்றுகளை மேய்த்து கொண்டே வாழ்வோம் என்று கூற கண்ணனுக்கு திருப்தி. ஓங்கி குடைய பிடிச்சிருக்கார். கிரி சலேபே நகாதிராஜா. ரொம்ப ஆச்சரியமா வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். கண் பகவானுடைய ராமனுடைய திருவடிகளை விடாமல் இருந்தது பாதுகை. அப்ப திருவடியை விடாம பிடிச்சிட்டு இருந்தது பாதுகை. பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடந்து சொல்லும். சரி, திருவடி விடாதிருந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம்னா திருக்கைகளை விடாமல் இருந்த கோவர்தனத்துக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேண்டாமா? நடக்க போறது. இப்போ இதுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம்னு பேர். இந்த சுவாமி தேசிகன் என்ன ஆச்சரியமா சாதிக்கிறார்னா, மேலேருந்து இந்திரன் மழையா கொட்டினானே, அதை நம்ம ஒண்ணும் கோபத்துல பெய்த மழைன்னே நினைச்சுக்க வேண்டாம். பின் என்னன்னா, பட்டாபிஷேகம் பண்ணோம்னா புனித நீர் கொண்டு நீராட்டணும் இல்லையோ. இப்ப கண்ணனுடைய கையில கோவர்தன மலை ஏறி இருக்கு இல்லையா, கண்ணன் கையிலேயே ஏறினத்துக்கு எத்தனை பெருமை இருக்கணும். பாதுகையாவது தாராமன் கால விடாது இருந்தது. ஆனா கோவர்தனம், கண்ணன் கோவர்தனத்தை தன்னுடைய கைகள்ல தூக்கி பிடிச்சிருக்கார். இப்ப நாம கண்ணனை பிடிச்சுக்கிறத விட அவர் நம்மளை பிடிச்சுக்கிறது எவ்வளவு வசதி. இப்ப மலை போய் கண்ணனை பிடிச்சுக்கலையே, கண்ணன் தானே மலையை தொட்டு தூக்கி இருக்கிறார். அப்ப அந்த மலைக்கு அத்தனை பாக்கியம். அதன் தலையில நிறைய தண்ணீர் சேர்த்து அதுக்கு அபிஷேகம் பண்ண முடியும். அதுக்கு தானா இந்திரன் கொட்டின்னு இருக்கான். அவன் முன்ன அபச்சாரப்படுறான்னு நம்ம வச்சுக்க வேண்டாம். அப்ப உண்மை அபச்சாரம் தான். ஆனா வேதாந்த தேசிகன் அழகா சாதிக்கிறார். அவன் எங்க அபச்சாரப்பட்டார்? ஒரு மழை கொட்டது தாங்கி பிடித்து கொண்டார்கள். இந்த இடத்தை இன்னைக்கு நாம சேவிச்சுக்கலாம். கோவிந்த குண்டம்னு அந்த இடத்துக்கு பேர். அதாவது நம்ம கோவர்தனத்தின் பரிக்கிரமாவே வந்துட்டு இருந்தோம்னா கோவிந்த குண்டம்ங்கிற இடத்துல ஒரு அழகான நீர் புஷ்கரணி. அந்த குளத்தினுடைய நீர் கண்ணனுடைய திருக்கைகள் ஏறின கோவர்தனத்துக்கு மழை பொழிந்து பட்டாபிஷேகம் செய்யப்பட அந்த புனித நீர் தேங்கி இந்த இடத்துல கோவிந்த குண்டம்னு இருக்கு. ஏன் இதுக்கு கோவிந்த குண்டம்னு பேர் தெரியுமோ? இந்திரன் பட்டாபிஷேகம் பண்ணச்சே கோவிந்தன்னு கண்ணனுக்கு ஒரு பெயர் சூட்டுறார். அது ஏங்கிறத அடுத்த அத்தியாயத்துல பார்க்க போறோம். அப்ப சேர்த்து கோவிந்த குண்ட விஷயம் சொல்றேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கோனு மழை கொட்டியது. கண்ணன் 7 நாட்கள் திவாராத்திர விபாகமர பகல் இரவு என்று வேறுபாடு இல்லாமல் தூக்கி பிடித்தான். என்றோ கண்ணன் குடையாக பிடித்தான். ஆண்டாள் பாசுரத்தில் சாதிக்கிறார். அன்று உலகமளந்தாய் அடி போற்றி, சென்னந்து தென்னிறங்க செத்தாய் திரள் போற்றி, பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கண்ணு குணிலாவிரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாவெடுத்தாய் குணம் போற்றி. இந்த குன்றையே தூக்கி குடையாக பிடித்தான். குழந்தைகளே, இந்த குன்று உங்கள் அனைவரையும் காத்து கொடுத்தது என்று சொல்லி அப்படியே நின்றுட்டு இருக்கார் பெருமாள்.
7 நாட்கள் மழை பெய்தது. அதுக்கு மேல மேக கூட்டங்களுக்கு சக்தி இல்லை, மழை விட்டுடுத்து வைக்க வேண்டிய இடத்துல திரும்ப கண்ணன் வச்சுட்டார். பகவான் அபிதம் சைலம் ஸ்வஸ்தானே பூர்வவத்து பிரபு பஷ்யதாம் சர்வபூதானாம் ஸ்தாபயாமாச லீலையா. அனைவரும் பார்த்து இருக்கிறச்சே அந்த மலையை கொண்டு போய் திரும்ப அதே இடத்தில் வைத்தார். குழந்தைகள் எல்லாரும் திருப்தி. அடுத்த நாள் கூடி இருந்து மீட்டிங் போட்டிருக்காவா. எல்லாரும் கூடி பேசுறாளாம். கண்ணன் என்னென்னலாம் பண்ணிருக்கார். அவர் பிறந்தண்ணிலேருந்து யோசித்து பார்த்தா ரொம்ப பெரிய மனுஷரா இருப்ப போது இருக்கு. என்னென்னமோ தெய்வம் பண்ற காரியத்தெல்லாம் இவர் பண்றார். அப்படி என்ன பண்றாள்னு அவ பேசிக்கிறா. எஸ் சப்தஹாயனோ பாலா கரேணைக்கேன லீலையா. இன்னைக்கு ஒத்த கையால இவ்வளவு பெரிய மலையை தூக்கி பிடிச்சிட்டாரே. 7 வயசு பிள்ளை பண்ற வேலையாது ஒருத்தன் கேட்கிறான். என்ன 7 வயசுக்கு பண்ணது இப்படி சொல்றீள்? பிறந்தன்னைக்கு பூத்தனைய கொல்லலையோ? அது உங்க கண்டப்படலையா? தோகா தோகே நாமீலிதாக்ஷேண பூதனாயா பூதனாயா மகௌஜசா. சரி, 7 மாசத்து குழந்தையா இருக்கிறச்சே தன்னுடைய திருவடியாலே சகடாசுரனை உதைத்து முடிக்கவில்லையா? ஹிந்தவதோஹோ ஹின்வதோதா சயானஸ்ய மாஸ்யஸ்ய சரணா உதகு ஏகஹாயன ஆசீனஹ கிரியமானோ விகாயசா தைத்யேன எஸ் திருணாவர்த்த மகன் கண்டகிராஹுதம். சரி, 1 வயசு குழந்தையா இருக்கிறச்ச திருணாவர்த்தாசுரனை அவன் கழுத்தை பிடிச்சே இந்த குழந்தை கொல்லலையோ? கஷ்ட தையங்கவைஸ்தன்னே மாத்ராபத்த உலூகலே. 3 வயசு 4 வயசுக்கு எத்தனை வெண்ணையை திருடிட்டு தன்னுடைய தாயாலே கட்டுப்பட்டா. அப்ப வாயை திறந்து காட்டுன்னு சொல்லி உலகத்தை எல்லாம் அந்த பிள்ளை வாயில காட்டித்தே. அது ஞாபகம் இல்லையா? 2 மரங்களுக்கு நடுவிலே உரலோட போய் மரங்களையே முறித்தானே, ஞாபகம் இல்லையா? அதே போல கொக்கு வடிவத்துல பகாசுரன் வந்தான், புள்ளை பொதுக்கென வாய் போட்டுண்டானே, அதுவும் ஞாபகம் இல்லையா? வத்ச கபித்தாசுரர்கள் கீழே கண்ணுக்குட்டி மேல விளாம்பழம் ஒண்ணுக்கொண்ணு இழுத்து மோதி 2ஐயும் முடிச்சானே, அது ஞாபகம் இல்லையா? தேனுகாசுரன் ஒரு கழுத வடிவத்தில் அசுரன் வரச்சே எல்லா பழங்களையும் சாப்பிட்ட போயிருக்குச்சே கழுத வந்ததே, அத்தையும் முடித்தானே, ஞாபகத்தில் இல்லையா? பிரலம்பாசுரனை கொன்றான், அதே காளிங்கனையும் முடித்தான். இது இத்தனை முடிச்சவர் தானே இன்னைக்கு தூக்கி பிடிச்சிருக்கார். இதெல்லாம் நமக்கு ஒண்ணு புதுசே கிடையாதே என்று கூறிக்கொண்டார்கள். பொய்கி ஆழ்வார் 54வது பாசுரத்திலே முதல் திருவந்தாதில சாதிக்கிறார். அரவ மடல் வேளம் ஆண் குருந்தம் புல்வாய் குறவை குடம் முலை மல் குன்றம். குன்றம் கரந்துருவின் விட்டு இருத்து மேய்த்து ஒசித்து கீண்டு கோத்து ஆடி உண்டு அட்டு எடுத்த செங்கணவன், செங்கனுடையவனான பெருமான். மேல ஒரு 10 விஷயம் சொல்றார், கீழே ஒரு 10 விஷயம் சொல்றார். அப்படியே நீங்க பார்த்துங்கோ எப்படி நேரா பொருந்துறதுன்னுட்டு. அரவம் பாம்பு, அடல் வேளம் யானை, ஆண் பசுமாடு கன்றுகள், குருந்தம் குருந்தமரம், புல்வாய் ஒரு பக்ஷி அசுரன், குறவை எல்லா பெண்களோட குறவை கூத்து, குடம் குடக்கூத்து, முலை தாய்முலையான யசோதனிடத்திலே பால், மல் மல்லர்களோட சண்டை போட்டது, குன்றம் கோவர்தன மலை. இது இத்தனையும் பெருமாள் என்ன பண்றாருன்னு வினை சொற்கள்லாம் கீழே வச்சுட்டாரு. இப்போ அரவம் விட்டு பாம்பான காளிங்கனை ஓட்டி, அடல் வேழம் இருத்து, கஜேந்திர பெரிய யானை நிறுத்தாரே அந்த குவலையாபீடத்தை இழுத்து முடித்து, ஆண் மேய்த்து, ஆண்னா பசுமாடுகளை எல்லாம் மேய்ச்சு, குருந்தம் ஒசித்து குருந்த மரத்தை ஒசித்து, புல்வாய் கீண்டு பகாசுரன வாயை கிழித்து, குறவை கோத்து ராசக்கிரீடை பெண்களோட செய்து, குடம் ஆடி குடக்கூத்தாடி, முலை உண்டு யசோதை முலையிலே உண்டு, மல் அட்டு மல்லர்களை எல்லாம் அட்டு முடித்து, குன்றம் எடுத்த குன்றமாகிற கோவர்தனத்தை எடுத்தான். ஒரே பாட்டுக்குள்ள 10 சரித்திரத்தை பொய்கையாழ்வார் படிச்சிருக்கார். ஆனா நேர்னாராக நாம் பாசுரத்தை படித்துக் கொள்ள வேண்டும். இப்படியா கண்ணன் பண்ணிருப்பான் என்று எல்லாரும் ஆச்சரியப்பட, அப்ப நந்தகோபாலர் சொல்றார், கர்காச்சாரியர் கண்ணனை பத்தி எனக்கு ஒரு ரகசியம் சொல்லியிருக்கார், அதை நான் இப்ப சொல்றேன், குழந்தைகளே கேட்டுங்கோ, அப்புறம் உங்களுக்கு இந்த சந்தேகம் வராது. சொல்ல போறார், என்ன ரகசியம்னு பார்ப்போம்.